இல்லையா? இல்லை சார், சிங்கிள்ஸ் நீங்கள் முதலே பிளான் பண்ணி தான் டீம் போட்டுக்கலாமா? ஆமாம், நான் கேட்கும் போது எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் இப்போ முதலே கேட்கலன்னு இல்லைன்னா நான் கேட்டிருப்பேன். நான் அன்றைக்கி கேட்கும் போது அதை ரிப்ளை பண்ணிங்களா? அன்னைக்கு கேட்கும் போது அதை ரிப்ளை பண்ணிங்களா? இருக்கு இல்லைன்னு ஏதாவது சொல்லிங்களா? எதுவுமே சொல்லலாம், என்னத்தை கேட்குறது? இல்லை, எனக்கு இருக்கிறது டெசிஷன்ட்ட 4 கிலோமீட்டர். இல்லை, அன்றைக்கி நான் டெசிஷன் எடுக்க முடியல லாஸ்ட் டைமில். அப்புறம் ஓகே 4 கிலோமீட்டர். நான் தான் வரலையே, எப்படி வர முடியும்? ஓடிசி இல்லை, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மேனேஜர் C3B தானே நீங்கள்? அதுதான் பிரச்சனை. C3Bயில் 30% தராங்க. 30%லேருந்து 30% போயிடும் தானே? அதான் அதுவும் இன்னும் 1 லட்ச ரூபா கொடுத்து அதுவும் இன்சென்டிவ்னு முடிக்கிறாங்க. அதான் கொடுமை. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா, C3B ப்ரமோஷன் கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு வந்துடாத C3B. இல்லை, முன்னாடி C3Aல கூட அட்லீஸ்ட் 50% பண்ணாங்க. அதுலேருந்து 30% போகுதுன்றது செகண்டரி. இப்போ இவங்க தாண்டி 30% அது பெரிய C3Aனா வந்து 9 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ். C3A இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுவோம். இதுவே போன வாரம் சீராஜ் சார் கேட்டார், நான் அவுட் சைடு ரொம்ப தூரமாக இருக்குது சார், பார்ப்போம் அப்படின்னு. ஃப்ரைடே வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறது திடீர்னு கேட்டேன். சரி ட்ரை பண்ணுவேன். சும்மா ஒயம்சியாகவே போய்ட்டுருக்குமே, நல்லா இருக்கு. இது சரி, எனக்கே TCS நானும் 2 பேரும் ஒரே சார். TCS காலையில் போகிறோம், 9 o'clock போயிட்டு அதுக்கு ஏன் வைக்கி நம்ம ஒரு TCS டீமில் 3 பேர் ஆடக்கூடாது? அந்த TCS டீம் நீங்கள் 3 பேர் TCS ஆடலாம். என்ன ஜோசப் தெரியாமல் இந்த வீடியோ நான் போட்டுருவேன். சொல்கிறேன், ஜோசப்புக்கு தெரியாமல் நம்ம ஆடுறோம். வந்து பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விக்னேஷ் அது சொல்லவே தேவை. நான் வர ஒரே டிஷர்ட் தான் சார். அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? நல்ல டீம் போட்டு பண்ண வேண்டியதானே. பெருசாக மேட்சே நடக்கல. எங்கே நடக்குது? எங்கே ஓரளவு ஒலிம்பியாட் இருக்குது அந்த வருஷம். சும்மா இருங்க. TCS ஒலிம்பியாட் இருக்குன்னா 10 வருஷம் சொல்லுங்கள். கரெக்ட். TCS ஒலிம்பியாட் நடக்குது இல்லையா? டீட்டிங் தனியாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குமா TCS? ஆனால் பெங்களூர் 2-3 தடவை ஆடிட்டாங்க. நான் இன்னும் ஒரு தடவை கூட ஆனதில்லை. நானும் ஒலிம்பியாட் நான் ஆடி இருக்கேன் 10 வருஷம். TCS ஒலிம்பியாட் நானும் ஆனது. கார்பரேட் மேட்ச் ஏதாவது பண்ணது எல்லா கதையும் நான் தெரியும் தான் இருக்கேன். இதெல்லாம் ஆடலாம். பயங்கர டீம் செம்மையாக 2008 இப்போலாம் கிரௌண்டில் வராது. 2018 ஏதாவது ரிமோட்டில் வைப்பாங்க. கோவிட் தான் முன்னாடி ஆக்சுவலாக டீம் ஆனால் நல்ல டீம். நான் பாலாஜி டிபியோட தனியாக நடக்கும்போது போனேன். அவங்க தானே சாம்பியன் தான். நீங்கள் ஆடுங்க நாங்கள் இல்லை ஆடக்கூடாதுங்க, நாங்கள் ஐடி செக்டர் அப்படிலாம் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். பேர் கொடுத்தோம் எல்லாம் கம்ப்ளைண்ட் வாடுங்க. இப்போ ஆதர்ஷ் டீம் கூட ஆதர்ஷ் வந்து ஹலோ உங்கள் டீம் தான். ஹலோ, நான் வந்து சும்மா வந்தேன். டீமில் இல்லை, அவன் வந்து பேர் என்ன சரண் வரல. இல்லை அந்த மாதிரி ஆடுங்க. இன்ட்ரெஸ்ட் தெரியல, அவன் சரண் ஆடுனா ஆட்டம் வரலாம் கூப்பிடுவாங்க. அவங்க அதர்வைஸ் செமிஸில் கொஞ்சம் வரதுன்னு சொல்ல எனக்கு கூப்பிட்டாங்க சான்ஸ். உங்களோட அன்றைக்கி பெரிய ஆளுங்க மைண்டே இல்லை. அதுவும் கரெக்டு. என்ன தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் 2 பேருக்கும் வேஸ்ட் தான். ஏன்னா எல்லாமே தெரியும். இல்லை புரியாத ஆடுறது முக்கியம் இல்லை. நீங்கள் கேமை புரிஞ்சு ஆடுறதுனால உங்களுக்கு ஈஸி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நான் நல்ல பிளேயர் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். இவர் மாதிரி தான் அவங்களுக்கு வேணால் நான் டஃப்பாக இருக்கலாம்.
10-4 அப்போ அவன் பெனால். இல்லை அதாவது ஹரி பார்த்தீங்கன்னா தெரியாது, வெளியில் அது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் மேட்ச்சில் எந்த இடத்துல அதை ஆடணுன்றத பேக் ஹேண்டில் திடீர்னு இப்படின்றான். அந்த இடத்துல பாயிண்ட் வேணும்னு இருக்கும். ஆமாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் 8 ஹவருக்கு அப்புறம் தான் அது நடக்கும். இத்தனைக்கு 8 ஹவருக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். அதுவும் தப்பாக பண்ணலாம் பண்ண மாட்டேன். 10 பால் ரேலி ஆகிட்டு வேலையாக 2-3 ரேலி வரும், 3 ரேலி வரும், 4வது ரேலி தான். அதாவது எங்கள் 2 பேருக்கு என்னென்னா எவன் ஃபஸ்ட்டு அடிக்கிறது. ஃபஸ்ட் பால் தான் அடிச்சாரு, அடிப்பாக மறுபடியும் விளாட்டு வரும். அதனால் நீங்கள் ஆடி வச்சுருங்க. டயர்டாக ப்ளாக்கோட கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆக்சுவலி இதேதான் சூப்பர் ராய். பிளாக் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதாவது நான் அடிக்க விடாமல் மாதிரி பிளாக் பண்ணுறேன் தான். நீங்கள் வந்து மாஸ்டர் கிட்ட வந்து இப்போ வாங்கணுமா அப்படி பண்ணணும்னா தப்பாக போதான். கொஷின் எதுனா 2-0 டவுனா இதுவும் 1 டவுன். எப்படி? ஆமாம், ஆல்ரெடி 2 பேரும் விட்டாங்க. ராயோட யாரா என்னது 2-1 விட்டான். கார்த்திகை 2. பட் இந்த குரூப்பில் யார் இருக்கா? இது என்னென்னா இவன் ஆனது இல்லை. ஓ, நீங்கள் 4 பேர் இருக்கீங்களா? எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நல்ல ப்ராக்டிஸ். எவ்வளோ டீம் இருக்குது? 4 டீம் தான். 8 மொத்தம் 2 குரூப். 8 டீம்லேயே ஆடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க, ரொம்ப நேரம் ஆகிடும்ல, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தாலும் ஒரு 2 டீமோட விளாட்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. மற்ற 2 டீம் சும்மா கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடலாம். கமான் அப்படி கமான். எனக்கு எங்கே நீங்கள் 2, 3, 4, 5 டீம் ஹெவியாக இருக்குது. யார் அந்த சைடு ஸ்ரீராமும் சரசங்க டீமும் தான் பெரிய டீம். மற்ற 2ம் ஆனால் எல்லாமே பிம்பிள் தான் முடியும். இது என்ன பிம்பிள் சரி பேட் பாய். பேட் பாய். செகண்ட் சிங்கிள் சார். ஆமாம் சார், இவ்வளோ நேரம் 2 மேட்ச். ரெண்டாவது பார்த்தேன் லாஸ்ட் மேட்ச். டபுள்ஸ் வேறு ஆடினீங்களா நீங்கள்? பார்க்கவே இல்லை. இல்லை 2 டீமுமே Come on, Karthik.
அவனை கொடுக்கும் கார்த்தி ஏற்றி விடு அவன் முடிப்பான் ஸ்லோவாக ஏற்றி சார் சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ஆடலாம் சார் யாரும் ஓ செப்பரேட் கேட்டகரியில் இங்கே 43 நீங்கள் கோச்சா இல்லை சார் நான் 68 ஏஜ் lovely Karthi, come on. பசங்களாம் முடிஞ்சிச்சு இல்லை சார் இது வந்து இந்த மாதிரி கேட்டகரி தான் இல்லை சொல்லிக்கலாம் இல்லை மெதுவாடா என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஏன் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நீ ஸ்லோவாக அடிச்சா அவன் இருக்க போகிறான் ஏன்னா அவ்வளோ ஃபினிஷிங் பண்ணுறான் விடாது